إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. அவனை நாம் புகழ்கிறோம், அவனிடம் உதவி தேடுகிறோம். அவன் யாரை நேர்வழி செலுத்தினானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை. அவன் யாரை வழிகெடுத்தானோ அவரை நேர்வழி செலுத்துபவரும் யாரும் இல்லை. நிச்சயமாக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை அறவே இல்லை. மேலும் நிச்சயமாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். பிறகு பேச்சுக்களில் மிக சிறந்தது அல்லாஹ்வின் வேதமாகும். வழிமுறையில் மிகச் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையாகும். காரியங்களில் மிக கெட்டவை மார்க்கத்தில் புதியதாக நுழைக்கப்பட்டவையாகும். ஒவ்வொரு அந்த புதிய விஷயங்களும் வழிகேடாகும். மதிப்பிற்குரிய மேன்மைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ளுமாறு தக்வாவை உங்களுக்கும் எனக்கும் உபதேசித்தவனாகவும், அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை பேணி பாதுகாக்குமாறும், அல்லாஹ் தடுத்த சிறிய பெரிய குற்றங்கள், பாவங்கள், அநியாயங்கள், உறவுகளை முறித்து வாழுதல், இணை வைத்தல், அனாச்சாரங்கள் செய்தல் ஆகிய அனைத்து செயல்களிலிருந்தும் விலகி இருக்குமாறும் உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக அல்லாஹ்விடத்தில் நமக்காகவும் உலகில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்காகவும் இம்மையின் மறுமையின் மகத்தான வெற்றியை வேண்டியவனாக, அல்லாஹ்வின் நற்பாக்கியங்களை வேண்டியவனாக, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை வேண்டியவனாக, இந்த மார்க்கத்தில் உயர்வையும் வெற்றியையும் வேண்டியவனாக இந்த குதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மன்னித்து அருள்வானாக. இன்று நாம் ஒரு முக்கியமான யதார்த்தத்தை பற்றி பேசப் போகிறோம். நாம் ஒவ்வொரு வாரமும் ஜும்மா பயான்கள் கேட்டு வருகிறோம். பல ஆண்டுகளாக பல பயான்கள், பல ஆயிரம் பயான்களை நாம் கேட்டிருக்கலாம். பல அறிஞர்களின் உரைகளை நாம் என்ன செய்திருப்போம், கேட்டிருப்போம். நம் கை நுனைகளிலே யூடியூப்களிலிருந்தோ வாட்ஸ்அப் மூலமாக பல உரைகள் நம் கைகளிலே இப்பொழுது கிடைக்கின்றன. ஆனால் நம்மை நாமே ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். ஒரு நிமிடம், இத்தனை வருடங்களாக நாம் கேட்ட விஷயங்கள் நம்முடைய குணத்தில், நம்முடைய தொழுகையில், நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் எத்தனை சதவீதம் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? ஒரு செல்போனை வாங்கினால் கூட சாஃப்ட்வேர் அப்டேட் நாம் என்ன செய்கிறோம், கொடுக்கிறோம். அதை மறக்காமல் செய்து விடுகிறோம். ஆனால் மனிதர்களாகிய நாம் 10 வருடங்களாக, 5 வருடங்களாக, 3 வருடங்களாக, 1 வருடமாக இப்படியே மாறாமல் எத்தனை வருடங்கள் நாம் இருக்க போகிறோம்? ஏன் இந்த மாற்றம் நமக்கு வரவில்லை? இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் பயான்களை கேட்கும்போது இந்த விஷயம் எனது தம்பிக்கு உரியது, இந்த விஷயம் எனது நானாக்கு உரியது, அல்லது இந்த விஷயம் எனது நண்பனுக்குரியது, அல்லது இந்த விஷயம் எனது தாய்க்குரியது, தந்தைக்குரியது, எனது மனைவிக்குரியது, இவர் பேசுவது எனது மனைவிக்கு சரியாக பொருந்துகிறது, இவர் பேசுவது எனது சகோதரனுக்கு சரியாக பொருந்துகிறது என்று விநியோகஸ்தர்களாக மாறிவிடுகிறோம். நம்முடைய அந்த பயான்களிலிருந்து கேட்கக்கூடிய அந்த கருத்து நமக்கு புரிகிறது. ஆனால் அந்த புரிந்த கருத்தை நாம் என்ன செய்கிறோம், பிறருக்கு வழங்கி விடுகிறோம். அதில் நமக்குள் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அந்த அந்த பயான்களின் மூலமாக, அந்த உரையின் மூலமாக நாம் எதை புரிந்தோமோ அந்த கரு எனக்குரியது என்று நாம் நினைக்காத வரையில், நான் மாற வேண்டும் என்று நினைக்காத வரையில் அந்த மாற்றங்கள் ஒருபோதும் நிகழப்போவதில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம்.
சூரத்து ராதிலே 13வது அத்தியாயம் 11வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எந்த ஒரு கூட்டத்திற்கும் அவர்களே மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளாதவரை, அவர்களே மாற வேண்டும் என்று நினைக்காத வரையில் நாம் அவர்களை மாற்ற மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது, ஒமன் யஸ்தஃபிஃப் யுஇஃபஹுல்லாஹ், யார் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று முயற்சி செய்கிறாரோ, பத்தினித்தனத்தோடு வாழ வேண்டும் என்று முயற்சி செய்கிறாரோ, அல்லாஹ் அவருக்கு பத்தினித்தனத்தை வணங்குகிறான், அல்லாஹ் அவருக்கு ஒழுக்கமான வாழ்க்கையை கொடுக்கிறான். ஒமன் யஸ்தக்னி, யார் பிறரிடமிருந்து தேவையற்று வாழ வேண்டும் என்று முயற்சிப்பாரோ, யுக்னிஹுல்லாஹ், அல்லாஹ் யுக்னிஹில்லா, அல்லாஹ் அவருக்கு அந்த தேவையற்ற வாழ வேண்டும், பிறரிடம் தேவை இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற அந்த பண்பை அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறான். ஒமன் யதசப்பர், யார் பொறுமையாக வாழ வேண்டும் என்று முயற்சிப்பாரோ, ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு சோதனையின் போதும், ஒவ்வொரு அந்த கஷ்டங்களின் போதும், இபாதத்துகள் செய்யும் போது ஏற்படக்கூடிய கஷ்டங்களின் போதும், அல்லது சோதனைகள் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களின் போதும் நான் பொறுக்க வேண்டும் என்று யார் முயற்சி எடுப்பாரோ அவரைத்தான் யுசப்பிர்ஹுல்லாஹ், அவருக்குத்தான் அல்லாஹ் என்ன செய்வான், சபரை வழங்குவான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த வார்த்தைகள் நமக்கு என்ன உணர்த்துகின்றன? அல்லாஹுவே மாற சொன்னாலும் நாம் அதற்கு தயாராக வேண்டும் என்பதை இது உணர்த்துகின்றது. அதாவது ஒரு கதவு உள்பக்கமாக பூட்டி இருந்தால் வெளிப்பக்கமாக இருந்து நீங்கள் எவ்வளவு திறந்தாலும் அதை திறக்க முடியாது அல்லவா? அதுபோல நாம் மாற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வராதவரை எந்த மாற்றமும் நம்முடைய வாழ்க்கையை நிகழப்போவதில்லை. அது எத்தனை பயான்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை முறை குர்ஆன் ஓதினாலும் சரி, நீங்கள் எத்தனை முறை ஹதீஸ்களை வாசித்து முடித்தாலும் சரி, நமக்கு நாம் மாற வேண்டும் என்ற அந்த பண்பு வராதவரை நம்மில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. குர்ஆன் எப்படிப்பட்டது? ஹுதல் நாஸ், மக்களுக்கான வழிகாட்டி, மக்களுக்கு நேர்வழியை போதிக்கக்கூடிய ஒரு வேதம். அந்த வேதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்கிறான் தெரியுமா? ஜாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இந்த நேர்வழி காட்டி யாருக்கு பலன் தரும் தெரியுமா? ஹுதல் லில் முத்தகீன், யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறார்களோ, யார் நான் மறுமையிலே தப்பிக்க வேண்டும், நரக வேதனையிலிருந்து என்னை நான் காத்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை நான் பெற்று சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்று யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறாரோ அவருக்குத்தான் இந்த குர்ஆன் வழிகாட்டும், அவருக்குத்தான் இந்த குர்ஆன் பலனளிக்கும். வழிகாட்டி, மக்களுக்கு வழிகாட்டி தான், ஆனால் யாருக்கு பலனளிக்கும்? ஹுதல் லில் முத்தகீன், யார் அல்லாஹ்வை அஞ்சி நான் மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்க்கையிலே முன்னெடுத்து செல்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இது பலனளிக்கும். அதே போன்று இதற்கு நேர் மாற்றமான விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே சூரத்துல் பக்ராவிலே அடுத்த சில வசனங்களிலே சொல்லுகிறான், இன்னல்லதீன கஃபரு ஸவாஉன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன். இந்த வரட்டு சிந்தனை கொண்ட நான் இஸ்லாத்தை ஏற்கவே மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கக்கூடிய அந்த காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, நான் மாறவே மாட்டேன் என்று அந்த பிடிவாதத்திலே இருக்கக்கூடிய அந்த காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, இன்னல்லதீன கஃபரு ஸவாஉன் அலைஹிம், நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செஞ்சாலும் எச்சரிக்கை செய்யாமல் விட்டாலும் ரெண்டுமே ஒன்று தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய நிலை எப்படிப்பட்டது? நாம் பயான்களை கேட்கிறோம், அதில் வரக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்கிறோம், ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்கள் அல்ல, நாம் மாற மாட்டேன் என்ற சிந்தனை உள்ளவர்கள் அல்ல, நாம் மாற வேண்டும் என்ற சிந்தனை நம்மிடம் இன்னும் என்ன செய்யவில்லை, வரவில்லை. சில நேரங்களில் வந்திருக்கலாம், ஆனால் பல நேரங்கள் என்ன செய்யவில்லை, வராமல் இருப்பதுதான் இந்த மாற்றங்கள் வராமல் இருப்பதற்கான காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே மாற்றம் வருவதற்கு என்னென்ன முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்றால், முதலாவதாக போலியான அந்த திருத்தி கொள்ளுதல், இதை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். முதலாவதாக போலி திருத்தி, இதை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக விதியை பற்றிய ஒரு சரியான நம்பிக்கை, அதை நாம் கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக மறுமை பற்றிய சிந்தனை, அது பற்றிய பயம் நம்மிடத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நான்காவதாக
நமக்கு நாமே உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு நாமே உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த 4 விஷயங்களிலே நாம் கவனம் செலுத்தும் போது நாம் கேட்கக்கூடிய அந்த உரைகள், நாம் கேட்கக்கூடிய அந்த விஷயங்கள் நமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வழியாக அமையும். இவைகளை நாம் எதுவரை கடைபிடிக்க வேண்டும்? இந்த மாற்றங்கள் வருவதற்கு இந்த விஷயங்களை எல்லாம், இந்த 4 விஷயங்களை எல்லாம் எதுவரை கடைபிடிக்க வேண்டும்? இதை எவ்வாறு நாம் தக்க வைக்க வேண்டும்? இந்த விஷயங்களை நான் சுருக்கமாக உங்களுக்கு முன்னால் சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக அன்பிற்குரிய சகோதரர்களே, அமல்களில் போலி திருப்தி. அது என்ன போலி திருப்தி? அன்புள்ள சகோதரரை, நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்தை தடுக்கும் மிகப்பெரிய தடையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது போலி திருப்தி என்பது, நம்மில் பலர் நன்மையை செய்துவிட்டால் உடனே நம் உள்ளம், அப்பாடா நான் என்ன செய்துவிட்டேன், ஒரு பெரிய காரியத்தை செய்துவிட்டேன் என்று குதூகலிக்கிறோம். உதாரணமாக ஒரு பள்ளிவாசலுக்கு ஜமாத்து தொழுகைக்கு வந்துவிட்டால் உடனே வெளியே இருக்கும் மற்றவர்களை ஒருவித ஏளன பார்வையோடு நாம் என்ன செய்கிறோம், பார்க்க ஆரம்பித்து விடுகிறோம். அவன் இன்னும் என்ன செய்யவில்லை, கடை வீதியில் தான் சுற்றி கொண்டிருக்கிறான், இன்னும் அவன் வரவில்லை என்று பிறரை நாம் பார்த்து நாம் திருப்தி கொண்டு விடுகிறோம். இது நம்மை அடுத்த கட்டத்திற்கு நகர விடாமல் முடக்கி போட்டுவிடும். ஒரு உதாரணம் நாம் பார்க்கலாம். ஒரு நோயாளி குணமடைய வேண்டும் என்று விரும்பினால் அவர் என்ன செய்ய வேண்டும், அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பார். ஒருவருக்கு உடலில் ஒரு பெரிய நோய் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளும். அவர் மருத்துவமனைக்கு செல்கிறார். மருத்துவமனையில் பார்த்தால் அவரை விட ஒரு பெரிய நோயாளி இருக்கிறான் என்பதை நாம் வைத்துக்கொள்வோம். அவர் அந்த நோயாளி பார்த்துவிட்டு, நம்மை விட கடுமையான நோயாளிகள் எல்லாம் இருக்கிறார்கள், நம்மை விட நடக்க முடியாதவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், நமக்காவது பரவாயில்லை என்று யாராவது திரும்பி வந்து விடுவோமா? யாராவது அந்த நோயாளி நம்ம மருத்தை எடுக்க வேண்டாம், நாம் திரும்பி விடுவோம், நம்மை விட கடுமையான நோயாளிகள் எல்லாம் இருக்கிறார்கள், நமக்கு இவ்வளோ சிறிய நோய் தானே இருக்கிறது, பரவாயில்லை என்று நாம் திரும்பி வந்து விடுவோமா? இல்லை. நாம் என்ன செய்வோம்? நாம் எப்படி ஆரோக்கியமான ஒரு மனிதர் ஓடி ஆடுகிறாரோ, ஆரோக்கியமான மனிதர் எப்படி நடமாடுகிறாரோ அதுபோல் நான் ஆக வேண்டும் என்று தான் விரும்புவார். அதை எந்த நேரத்தில் அவர் பயன்படுத்துவார்? நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் பொழுது, நாம் இவ்வளோ கடினமான ஒரு சோதனையில் இருக்கிறோம், அல்லாஹ் இதைவிட கடினமான சோதனைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான் என்று ஆறுதல் படும்போது நம் பிறரை இந்த விதமாக பார்ப்போம். ஆனால் ஆரோக்கியம் என்று வந்துவிட்டால் நாம் எதைத்தான் பார்ப்போம்? நம்மை விட மிக ஆரோக்கியமான இருப்பவரை தான் பார்ப்போம். அதற்காக நாம் கசப்பான மருந்துகளை எடுப்போம், அதற்காக நாம் ஊசிகளை போட்டுக்கொள்வோம், ஏன் தேவைப்பட்டால் சர்ஜரி வேணாலும் செய்து கொள்ளுங்கள் என்று கையெழுத்து கூட போட்டு விடுவோம். இப்படிப்பட்ட நிலைதான் ஆரோக்கியம் என்ற விஷயத்தில் நாம் கையாளுவது. ஆனால் மார்க்க விஷயத்தில் பார்த்தால் நேர்முரண். இது ஒரு மார்க்க விஷயத்தை அடிப்படையில் பார்த்தால் இந்த ஆரோக்கியமும் இந்த மார்க்க விஷயமும் கிட்டத்தட்ட சரியாக பொருத்தமாக என்ன செய்ய வேண்டும், நாம் கையாள வேண்டும். எப்படி ஆரோக்கியத்திலே நம்மை மேலே இருப்பவரை நாம் பார்த்து அவரை போல் ஆக வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அதுபோல் என்னிடத்தில் பாவம் இருப்பது அது எனது ஆன்மீக நோய். அது அந்த நோயை நான் என்ன செய்ய வேண்டும், சரி செய்ய வேண்டும். அதற்காக நான் எனது கீழே இருப்பவரை பார்க்கக்கூடாது. மாறாக எப்படி ஆரோக்கிய விஷயத்தில் மேலே இருப்பவரை நாம் பார்க்கிறோமோ அதுபோல இந்த ஆன்மீக விஷயத்தில், நம்முடைய மார்க்க விஷயத்தில் எனக்கு மேலே இருப்பவர் எவ்வளவு தொழுகிறார், எனக்கு மேலே இருப்பவர் எவ்வளவு அவர் மார்க்க விஷயத்திலே ஆர்வம் காட்டுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். உலக விஷயத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இதா நதர் அஹதுக்கும் இலா மன் ஃபுத்தில அலைஹி ஃபில் மாலி வல் ஹல். அதாவது உலக விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழே உள்ளவர்களை பாருங்கள். அதுதான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அஜ்தரு அன்லா தஸ்தரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய நிஅமத்துகளை நீங்கள் சரியாக கணக்கிடுவதற்கு, அல்லாஹ் கொடுத்தது எனக்கு மிகப்பெரிய அருள் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு அந்த ஒரு விஷயம்தான் போதுமானதாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, மார்க்க விஷயம் என்று வரும்போது, உலக விஷயம் என்று வரும்போது நமக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்க வேண்டும்,
மார்க்க விஷயம் என்று வரும்போது நமக்கு மேல் உள்ளவர்களை என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். நமக்கு தெரிந்த தினமும் தஹஜ்ஜத் தொழுகிறார் என்றால் அவரால் முடிகிறது, என்னால் ஏன் முடியவில்லை என்று நாம் போட்டி போட வேண்டும். ஒரு வாலிபர் குர்ஆனை ஓதுகிறார் என்றால் அவரால் முடிகிறது, என்னால் ஏன் ஓத முடியாது என்று அவரோடு போட்டி போட வேண்டும். நாமும் நம் வீட்டில் இருப்பவர்களோ ஒரு சிறிய அமலை செய்துவிட்டால் நான் செய்கிறேன், எனது சகோதரர் செய்யவில்லை, நான் செய்கிறேன், எனது மனைவி செய்யவில்லை, மனைவி நான் செய்கிறேன், எனது கணவன் செய்யவில்லை என்று பிறரோடு ஒப்பிடாமல் நம்மை விட மேல் யார் இருக்கிறார்களோ அவர்களோடு ஒப்பிட வேண்டும். எனவே சகோதரர்களே, 10 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் என்ன நிலையில் இருந்தீர்களோ இப்போதும் அதே நிலையில் இருந்தால் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்யுங்கள். நம்முடைய அமல்களில் எப்போதும் ஒரு பசி இருக்க வேண்டும், இன்னும் அதிகம் செய்ய வேண்டும், இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற அந்த தேடல் இல்லாத இதயத்தில் மாற்றங்களை நம்மால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இது முதலாவது விஷயம். இரண்டாவதாக, விதியுடைய விஷயத்தில் மிகவும் சரியான ஒரு கண்ணோட்டத்திலே நாம் கொண்டிருக்க வேண்டும். அது என்ன என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, நம்மில் பலரது மாற்றத்திற்கு தடையாக இருப்பது இந்த விதியிலே தவறான ஒரு புரிதல். விதியை காரணம் காட்டி தப்பித்து கொள்ள முயற்சிக்கிறோம். நாம் ஒரு பாவத்தை செய்யும்போது அல்லது ஒரு அமலை செய்யும்போது செய்ய தவறும்போது எல்லாம் விதிப்படியே தானே நடக்கும். அல்லாஹ் நாடினால் நான் தொழுகைக்கு வருவேன் என்று அல்லாஹ் நாடினால் நான் தொழுகைக்கு வந்திருப்பேன். அல்லாஹ் நாடினால் நான் தீய பழக்கங்களை விடுவேன் என்று நினைத்து அல்லாஹ் நாடி இருந்தால் நான் அந்த தீய பழக்கங்களை விட்டிருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் இவ்வாறு சிந்திக்கிறோம். மார்க்க விஷயங்களிலே இவ்வாறு சிலர் சிந்திப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். உண்மையில் இது மிகப்பெரிய ஒரு தவறான கொள்கையாக இருக்கிறது. இது நாம் அமல் செய்யாமல் இருப்பதற்கு ஷைத்தான் நம்மை ஒரு உள்ளத்தில் விதைக்கக்கூடிய ஒரு நயவஞ்சகமான ஒரு சூழ்ச்சியாக இருக்கிறது. நல்லவனாக மாறுவதற்கு உனக்கு உரிமை இல்லை, ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது என்று சொல்லி நம்முடைய அந்த மூளைச்சலவை செய்யக்கூடியவனாக ஷைத்தான் இருக்கிறான். உலக வாழ்வில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் பார்த்தால் இந்த விஷயம் நமக்கு சரியாக புரிந்துவிடும். யாரெல்லாம் இவ்வாறு விதியுடைய விஷயத்தில் தவறான எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ, இந்த எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து நாம் இப்பொழுது கேட்கலாம், ஒரு கேள்வி கேட்போம். இப்போது உங்களை ஒரு விஷயத்தில் கேள்வி கேட்டால் உங்களுக்கு பசிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் அல்லாஹ் என் விதியில் பசியை போக்கி விடுவான் என்று இருந்தால் நான் ஏன் சாப்பிட வேண்டும் என்று நீங்கள் கருதுவீர்களா என்று கேட்டால் அவர் என்ன பதில் சொல்வார்? இல்லை, சாப்பிடுவேன் என்று சொல்வார். என்ன செய்வார்? அவர் உழைப்பார், அவர் உணவுக்காக எல்லா தேவைகளையும் அவர் செய்வார், சமைப்பார், சாப்பிடுவார். உடல்நிலை சரியில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அப்படியே இருந்து விடுவீர்களா? உடல்நிலை சரியில்லை, அல்லாஹ் என்னை சரியாக்கினால் நான் என்ன செய்வேன், சரியாகிக் கொள்கிறேன், விதியில் இப்படித்தானே இருக்கிறது என்று அவர் இருந்து விடுவாரா என்று கேட்டால் இருக்க மாட்டார். இருக்கிறதிலேயே மிக உயர்ந்த அந்த மருத்துவர் எங்கே இருக்கிறார் என்று தேடி சென்று அவர் முழுமையான முயற்சி எடுத்து என்ன செய்வார், அதற்கான மருத்துவத்தை அவர் பார்ப்பார். இப்படி விதியுடைய விஷயத்தில் மார்க்க விஷயம் என்று வரும்போது தவறான ஒரு கண்ணோட்டம், உலக விஷயம் என்று வரும்போது ஒரு கண்ணோட்டம். ஆக இப்படிப்பட்ட அந்த தெளிவை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தெளிவை நாம் பெற வேண்டும். மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி, உலக விஷயமாக இருந்தாலும் சரி, விதியை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருப்பது அது நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன். யார் நம்முடைய பாதைகளில் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நேரான பாதையை காட்டக்கூடிய பல வழிகளை நாம் திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே சகோதரர்களை, விதியை சொல்லி உங்கள் பாவங்களை நியாயப்படுத்தாதீர்கள். இப்படித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஷைத்தானுக்கும் இடையில் அந்த பிரச்சனை, அவர்களுக்கும் அந்த நிலைமை ஏற்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? யா அல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னிப்பாயாக, நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னிப்பாயாக என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள். தங்களது குறையை என்ன செய்தார்கள்? ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் ஷைத்தான் என்ன சொன்னான்? பிமா அகுவைத்தனி, நீ என்னை வழிகெடுத்ததினால் நான் வழிகெட்டு போனேன் என்று விதியின் மீது அல்லாஹ்விடத்திலேயே என்ன செய்தான்? பதிலாக சொன்னான்.
அப்போ இது அதாவது விதியின் விஷயத்தில் யார் இது போன்ற ஒரு எண்ணம் கொண்டிருப்பார்களோ, மார்க்க விஷயத்தில் தொழுது அல்லாஹ் நாடியிருந்தால் நான் தொழப் போகிறேன் என்று, அல்லது அல்லாஹ் நாடியிருந்தால் இந்த தீய பழக்கத்தை நான் விடப்போகிறேன், அல்லாஹ் என்னை சொர்க்கவாதி என்று நினைத்திருந்தால், சொர்க்கவாதி என்று எழுதியிருந்தால் நான் இதை செய்ய போகிறேன் என்பதெல்லாம் இது ஷைத்தானுடைய வழி. இதை விட்டு நாம் தூரமாக இருக்க வேண்டும் என்பதை முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் மாற வேண்டும் என்ற இந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கு மூன்றாவதாக ஒரு விஷயம் என்னவென்றால் மறுமை பற்றிய சிந்தனை. மறுமை என்பது ஒரு மாறாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, மறுமை நாம் வாழும் ஒரு வாடகை வீடு போல எப்போ வேண்டாலும் என்ன செய்யும், காலி பண்ண வேண்டும் என்ற அந்த மரண அழைப்பு என்பது எப்போ வேணாலும் வரும். ஆனால் மறுமை என்பது அப்படி அல்ல. மறுமை என்பது நிரந்தரமானது. இஸ்லாம் நம்மை உலகத்தை முற்றிலும் துறவரம் செல்ல வேண்டும் என்றும் இஸ்லாம் நமக்கு சொல்லவில்லை. அதே போல உலகம்தான் கதி என்று கடக்கவும் சொல்லவில்லை. உலக தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு நாம் சம்பாதித்து விட்டு, உலக தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு நாம் சேகரித்து விட்டு, நாம் இந்த விஷயங்களிலும் மார்க்க விஷயங்களிலும் மறுமைக்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய சேகரிப்பை தொடங்க வேண்டும். அந்த நாளை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இக்ரா கிதாபக கஃபா பி நஃப்ஸிகல் யௌம ஹசீபா. உனது அந்த ஏட்டை, உன்னோடது அந்த புத்தகத்தை, உன்னுடைய பதிவேடு இருக்குல்ல, அதை நீயே படித்துப்பார். உனக்கே தெரியும் நீ எவ்வளவு பாவம் செஞ்சிருக்க என்று. கஃபா பி நஃப்ஸிக ஹசீபா, நீயே அதற்கு முடிவெடுப்பதற்கு நீயே போதுமானவன் என்று அல்லாஹ் சொல்லுவான். மன் இஹ்ததா ஃபஇன்னமா யஹ்ததி லினஃப்ஸி. யார் இந்த உலகத்தில் நேர்வழி பெற்று நடக்கிறாங்களோ அது அவங்களுக்கு தாம்பா நன்மை என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போல ஒமன் தல்ல ஃபஇன்னமா யதில்லு அலைஹா. யார் இந்த உலகத்தில் அதாவது வழிகெட்டு, யார் இந்த உலகத்தில் தவறான பாதையை எடுத்து, யார் இந்த உலகத்தில் மார்க்க விஷயங்களை தாண்டி செய்கிறார்களோ, யார் இந்த உலகத்தில் உரைகளின் மூலமாக, மார்க்க உரைகள் மூலமாக எந்த ஒரு பலனையும் பெறாமல் தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒமன் தல்ல ஃபஇன்னமா யதில்லு அலைஹா. அதெல்லாம் அது அவங்களுக்கு தான் பிரச்சனை, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா. மறுமையில் யாருடைய அந்த பாவ சுமையையும் யாரும் சுமந்து விட முடியாது. தாயுடைய பாவ சுமையை மகனோ, மகனின் பாவ சுமையை தந்தையோ, மனைவியின் பாவ சுமையை கணவனோ என்ன செய்து விட முடியாது, சுமந்து விட முடியாது என்ற மிக முக்கியமான ஒரு செய்தியை அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா. யாருடைய சுமையையும் யாரும் சுமக்க முடியாது. இதை நாம் மிக கவனமாக கவனிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், தாயை விட 100 மடங்கு இறக்கமுடைய நம்மின் மீது கருணை உடைய வல்ல ரஹ்மான். வார்த்தைகள் எப்படிப்பட்டது பாருங்கள். நீங்கள் நேர்வு பெற்றால் அது உங்களுக்கு தான், நீங்கள் வழிகட்டால் அது உங்களுக்கு தான், அது கேடு என்று அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்கிறான் என்றால் எப்படிப்பட்ட அல்லாஹ். 100 மடங்கு, தாயை விட 100 மடங்கு பாசமுள்ள அல்லாஹ் நம்மை பார்த்து இப்படி சொல்கிறான் என்றால் மறுமையில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது, மறுமைக்காக நாம் தயாரிப்பு செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் மறுமையில் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அவனுடைய அருளை அல்லாஹ் நம்மை சேர்த்தருள வேண்டும். இது மட்டுமல்ல, நம்மை வழிகெடுப்பதையே தொழிலாக கொண்ட இந்த நமது பொது எதிரி நமக்கு தவறுகளை என்ன செய்வான், எப்பொழுதும் தூண்டிக்கொண்டே இருப்பான். மறுமையில் அவன் கைவிட்டுருவான். நான் சொன்னேன், நான் உன் கையை பிடிச்சி இழுத்தனா, நான் சொன்ன நீ செஞ்ச, ஃபலா தலூமுனி வலூமு அன்ஃபுஸகும். திட்டுறதா இருந்தால் உன்னையே திட்டிக்கொள். லா தலூமுனி, என்னையெல்லாம் திட்ட முடியாது. என்ன நான் சொன்னேன் அவ்வளோதான், நீ இதை செய்ய உனக்கு சிறப்பாக இருக்கும், இதை செய் உனக்கு நல்ல இன்பமாக இருக்கும் என்று நான் உனக்கு சொல்லத்தான் செய்தேன். நான் ஒன்றும் என்ன செய்யவில்லை, உன் கையை பிடித்து இழுக்கவெல்லாம் செய்யவில்லை என்று நீ எனக்கு இந்த இடத்துல உதவி செய்யவும் முடியாது, நான் உனக்கு உதவி செய்யவும் முடியாது என்று நம்மை கலட்டி விடுவான். யார் பாவ சுமைகளை சுமந்து நரகத்திலே அங்கு செல்கிறார்களோ அவர்களை எல்லாம் கலட்டி விடுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே மறுமையில் நம்முடைய கை கால்கள் என்ன செய்யும், நமக்கு எதிராகவே சாட்சி சொல்லும். அல்லாஹ் பல இடங்களிலே இதை சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வின் தூதரும் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல் மறுமை சிந்தனைகளில் மறுமையை பற்றிய சிந்தனை வரும்பொழுது முதலாவதாக அது நிரந்தரமானது என்பதை சிந்திக்க வேண்டும். இரண்டாவதாக அதிலே நரகம் என்ற அந்த வேதனை இருக்கிறது, அதிலே இருக்கக்கூடிய தண்டனைகள் மிக கடுமையானது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அதாவது ஒரு மனிதரை நரகத்தில் என்ன செய்யப்படும், போடப்படும்.
நரகவாதி, அவரை நரகத்தில் போடப்படும். அவருக்கு போட்டவுடனே அவருடைய கால்களில் கடுமையான ஒரு நெருப்பு கங்கு வைக்கப்படும். அந்த நெருப்பு கங்கின் காரணமாக அவருடைய மூளையெல்லாம் என்ன செய்யும்னா சிதறி மூளையெல்லாம் வெடித்து அவருக்கு வெளியே வரும். அவர் அப்போதான் அவருக்கு தெரியும், நம்ம இந்த நரகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வேதனையை போல யாருக்குமே இல்லை, அவ்வளோ கடுமையான வேதனை என்று அவர் அந்த நேரத்தில் தெரிந்து கொள்வார் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? இன்ன அஹ்வனஹ்லன்னாரி அஸாபன், அதுதான் நரக வேதனைகளில் மிக லேசானது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். மிக லேசான வேதனை. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு வேதனையை யாரால் சுமக்க முடியும்? நாமால் தாங்க முடியுமா? நாமால் ஒரு தீக்குச்சியை நம்மால் தாங்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு வேதனை நரக வேதனைகளில் மிக லேசானது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட வேதனையே நம்முடைய மூளை கொதித்து விடும், ஒரு மனிதனின் மூளை கொதித்து விடும் என்று சொன்னால் அது எவ்வளவு கடுமையானது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே மறுமையின் சிந்தனையை நாம் அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். இப்படி நம்முடைய பயான்கள் நம்மை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறு நம் மறுமையை பற்றிய சிந்தனைகளை நாம் அடிக்கடி என்ன செய்ய வேண்டும்? நமது உள்ளத்திலே கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். பிறகு நமக்கு நாமே உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் அது அவனுக்குத்தான் அது கேடு, அது அவனுக்குத்தான் அது மறுமையில் அது அவனுக்குத்தான் அது திருப்பி வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த தீமை என்பது நம்மையே பாதிக்கக்கூடியது. இப்போ நான் ஒரு தவறு செய்கிறேன் என்றால் அது என்னைத்தான் பாதிக்கும் என்பதை உணரக்கூடிய ஒவ்வொருவரும் நமக்கு நாமே உதவ வேண்டும். அது எப்படி? அல்லாஹ்விடத்தில் திரும்ப வேண்டும். அல்லாஹ்விடத்தில் திரும்பி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். நமது பாவங்களை விட்டு விலக வேண்டும். ஏனென்றால் மறுமையில் யாருடைய சுமையும் யாரும் சுமக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாளில் அல்லாஹ் நமக்கு என்ன செய்ய போகிறான்? மறுமையில் தண்டனை செய்ய போகிறான் என்றால் அதை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும். என்றால் அல்லாஹ்வுடைய அந்த கருணை மட்டும் இல்லாமல் இருந்தால், கருணை இல்லாமல் ஆகிவிட்டால் நம்மளால் அந்த நரக வேதனையை நம்மால் என்ன செய்ய முடியாது, நரக வேதனையை விட்டு தப்பித்து விட முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாக நம்முடைய இந்த முயற்சிகள் அனைத்தும் நம்முடைய இறுதி நேரமுறை இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லிக்கிறான், ஃபஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், உங்களுக்கு மரணம் வரும் வரை அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருங்கள், மறுமை வரும் வரை அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல நாம் இப்பொழுது சரியான நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் திருப்தி அடைந்து விட முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று அல்லாஹ் கேட்க சொல்கிறான். ஏன் கேட்க சொல்ல வேண்டும்? நாம் தான் முஸ்லீம்களாகிவிட்டோம், நாம் நேரான பாதையில் இருக்கிறோம். பிறகு எதற்கு இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று நாம் தினம்தோறும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம் என்றால் அது என்பது நிரந்தரமானதல்ல. நம்முடைய மரணம் வரும் வரை அந்த நேர்வழியை நாம் தக்க வைக்க வேண்டும் என்ற உணர்வை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஊட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அதேபோல் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு என்பதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பு கேட்பவர்களாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் மனதிலே ஏற்படுத்தி கொள்ளும் பொழுதுதான், இந்த மாதிரியான சிந்தனைகளை நாம் ஏற்படுத்தி கொள்ளும்போது தான் ஒரு பயான் அல்லது ஒரு உரை நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அருள்வார். இறுதியாக இந்த விஷயங்கள் நமக்கு இறுதி வரை பலன் அளிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாசிப்புகளில் அல்லது நம்முடைய நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இதற்கு முன்பாக நம்முடைய வரலாறுகளில் யாரெல்லாம் மார்க்கத்துக்காக தனது நேரங்களையும் மார்க்கத்துக்காக மறுமையிலே நாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தனது முழு முயற்சியையும் எடுத்தார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். படித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரே ஒரு உதாரணத்தை சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அது குறிப்பாக நபித்தோழர்களுடைய அந்த வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். ஒரு முறை ஜுஹைனா என்ற குலத்தை சார்ந்த ஒரு பெண் விபச்சாரம் செய்து விடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே என்ன செய்து விடுகிறார்கள்? நேரடியாக வந்து, அல்லாஹ்வின் தூதரை, நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், எனது அசப்து ஹத்தன், என்னை என்ன செய்யுங்கள், எனக்கு அதற்கான தண்டனையை கொடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அவர்கள் தன்னுடைய அந்த தவறை ஒப்புக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரும் அதற்கான கால தவணைகள் எல்லாம் ஏற்படுத்திவிட்டு
அதற்கான நபியவர்கள் அந்த கால தவணைகளில் இந்த நேரத்தில் வாங்கள் என்று நபியவர்கள் சொல்லிவிட்டு அவர்களை அனுப்பிவிடுகிறார்கள். அந்த பெண்மணியும் 2-3 வருடங்கள் அவர்கள் குழந்தை பிறந்து பாலூட்டி அந்த பாலூட்டை நிறுத்ததுக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் வர சொல்கிறார்கள். அந்த பெண்ணும் வந்து விடுகிறாள். வந்ததுக்கு பிறகு அவளுக்கு கல்லெறிந்து என்ன செய்யப்படுகிறது, அந்த தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை கேட்கிறார்கள், துஸல்லி அலைஹா வகத் ஜனத், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு விபச்சாரம் செய்துவிட்ட பெண்ணுக்கா நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறீர்கள், அல்லாஹ்விடத்திலே தொழுகிறீர்கள், ஜனாசா தொழு வைக்கிறீங்க என்று அல்லாஹ்வின் தூதரை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லகத் தாபத் தௌபத்தன் லவ் குஸிமத் பைன 70 மின் அஹ்லில் மதீனா லவஸிஅத்துஹும் வஹல் வஜத் அஃதல மின் அன்ஜாதத் பி நஃப்ஸிஹா. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உமரே, எவனுடைய கையில் எனது உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக இந்த பெண் அவள் செய்த ஒரு தௌபா இருக்கிறது, இந்த தௌபாவை பாவம் செய்த இங்குள்ள மதீனாவில் உள்ள 70 நபர்களுக்கு பிரித்து கொடுத்தாலும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்துவிடும். அவ்வளவு உறுதியான ஒரு பாவ மன்னிப்பை அந்த பெண் கேட்டிருக்கிறார் என்று அந்த பெண்ணை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இதைவிட ஒரு சிறந்த ஒரு முயற்சியை, இதைவிட ஒரு சிறந்த ஒரு அர்ப்பணிப்பை நீங்கள் பார்க்க முடியுமா? இவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பை அந்த பெண் செய்திருக்கிறாள் என்று நபி அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த பெண்ணை பற்றி சொன்னார்கள். எனவே இதன் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், அந்த பெண் எவ்வளவோ அவளுக்கு வாய்ப்பு இருந்தும் மறுமையில் நான் என்ன செய்துவிடக்கூடாது, மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்பாக நான் ஒரு நரகவாதியாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக இந்த உலகத்தில் நரகவாதியாக ஒரு நரக தண்டனைக்குரிய ஒரு செயலை செய்துவிட்ட அந்த பெண் இறக்கும்போது ஒரு சொர்க்க பெண்ணாக என்ன செய்தார்கள், இறந்தார்கள். அதற்கு காரணம் நான் மாற வேண்டும் என்ற அந்த உள்ளுணர்வு அவர்களை இருக்க விடவில்லை. அவர்கள் எத்தனை வருடம், ஒரு முறை வந்தால் 2 முறை வந்தால் அவர்கள் நபி அவர்கள் திருப்பி அனுப்புகிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருந்தது, அதையெல்லாம் அவள் என்ன செய்யவில்லை, கண்டுகொள்ளவில்லை. அவளிடத்தில், அந்த பெண்ணிடத்தில் இருந்த அந்த உள்ளுணர்வு, நான் அல்லாஹ்விடத்தில் மறுமையில் என்ன செய்து விடக்கூடாது, நரகம் சென்று விடக்கூடாது, நான் வெற்றியாளனாக ஆகிவிட வேண்டும் என்ற அந்த உள்ளுணர்வு, மாற வேண்டும் என்ற அந்த உணர்வு அவர்களிடத்திலே மிக உறுதியாக இருந்ததன் காரணமாக அவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை, சிரமத்தை சகிப்பதற்கும் அவர்கள் தயாராக இருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அவனது மார்க்கத்தை சரியாக புரிந்து விளங்கி நேரிய வழியில் நடக்க அருள் புரிவானாக. இஸ்லாமிற்கும் முஸ்லிம்களுக்கும் உதவி செய்பவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. இஸ்லாமிற்கும் முஸ்லிம்களுக்கும் சூழ்ச்சி செய்பவர்களுக்கு எதிராக அவர்களின் சூழ்ச்சிகளை திருப்பி விடுவானாக. முஸ்லிம்களுடைய நிலங்களையும் புனிதங்களையும் அவருடைய செல்வங்களையும் மார்க்கங்களையும் அவர்களுடைய உயிர்களையும் பொருள்களையும் பாதுகாப்பானாக. இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குரூனி அذ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன் உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஉ யஸ்தஜிப் லக்கும் வல ذிக்ருல்லாஹி தஆலா அலா வ அக்பர் வல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அகீமுஸ் ஸலாத்.